நம்ம இப்போ நாஞ்சல் பிரின்ஸ் பீஜன் ரேசிங் ஃபெடரேஷன் கிளப்ல 16 மணி நேரமும் 38 நிமிஷமும் வச்சு நமது கிளப்ல 5வது பிரைஸ் எடுத்த திரு ராஜா அவர்களோட ஊர் வந்து பழவளை. அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் தம்பி. வணக்கம். அந்த உங்களோட ப்ரா அனுபவங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எந்த வருஷத்துல இருந்து இல்லைன்னா எதனால இந்த ப்ரா வளர்த்தீங்க, அந்த அனுபவத்தை வந்து சொல்லுங்களேன். ஆனா நம்ம என்னன்னா சின்னதுல இருந்தே நம்மள்ட்ட ப்ரா இருக்கு. சின்னதுலன்னா நம்ம வீடு ஒரு கிருஷ்ணகிரில ஒரு சின்ன தெரு தான். சரி. தெருல 3 வீடு வருஷ 3 வீட்லயுமே ப்ரா உண்டு. அப்போ அப்பாவோட தம்பி வச்சிருந்தாங்க. பக்கத்து 2 வீட்லயும் பரமத்தலிங்கபுரத்துலயும் பாலமுருகன் ஒரு அண்ணன் இருக்காங்க. சரி சரி. அவங்க அது அடுத்ததா இருந்தாங்க. அப்போ இவங்க வெளியே வரும்போதே நம்ம ப்ராயை தான் பார்த்துட்டே இருப்போம். சரி. அப்ப அந்த இதுல அப்படி இந்த ப்ரா பிடிச்சி அதுக்கு இதுல ப்ரா வைக்க ஆரம்பிச்சோம். சரி சரி. சித்தப்பா நான் ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க ப்ரா இதுல இருந்து ஒரு மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரைக்கு போன பிறகு நம்ம ப்ரா வச்சுட்டு இருக்கோம். காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. ஒரு 2018ல இருந்து வீட்டுல ஒரு 2 ப்ரானாலும் அப்படி வச்சு இப்போ இது வரைக்கும் இருக்குது. சரி சரி சரி. நம்ம பந்தயம் பாத்தீங்கன்னா 2018ல இருந்து விட்டுட்டு இருக்கோம். சரி. ஒரு 5 வருஷமா நம்மள்ட்ட டைம் எல்லாம் இல்ல. நம்ம விடுறோம் 5 மணி நேரம் பறக்கும், 6 மணி நேரம் பறக்கும், மழை, இப்படி நிறைய குறுக்கீடுகள் வந்துட்டு இருக்கு. இப்ப 2022ல இருந்து ஒரு 13 மணி நேரத்துக்கு மேல டைம் வச்சுட்டு இருக்கோம். சரி சரி சரி. நீங்க 2023 மேல இருந்து வச்சுட்டு இருக்கீங்க. 22ல இருந்து 2022 3 வருஷமா 13 மேல டைம். சரி. ஓகே தம்பி, இந்த ப்ராக்ல ட்ரெயின் பண்றது வந்து நீங்க எப்படி ட்ரெயின் பண்றீங்க? ட்ரைனிங் மெத்தட்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எட்வின் செல்வராஜ் அவங்க ட்ரைனிங் மெத்தட் தான். சரி. பேட் அவங்க பேட் தான் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். சரி. உங்கள்ட்ட இருக்க பேட் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அவங்க வீட்லயே ஃபுல்லா இருந்தோம். அப்பவும் பறத்துறது இல்ல, நம்ம சும்மா தான் வச்சிருந்தோம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து படிச்சுட்டு வந்ததுதான். புராணா ரெகுலரா எல்லாரும் கொடுக்கறதுதான். டேனுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு 30 கடல, நம்ம கொஞ்சம் நிலக்கடலையும் கொடுப்போம். ஒரு 10 நிலக்கடலை கொடுப்பேன். சரி. ஆனா நிலக்கடலை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது நமக்குன்னு ஒரு சின்ன இது வைப்போம்ல, அந்த மாதிரி நிலக்கடலையும் கொடுத்து பறத்துறோம். சரி சரி. கொஞ்சம் பறவை ஏறி வரும்போது 2 பருப்புல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி கடைசியில வரும்போது ஒரு 5 பருப்பும் கொஞ்சம் நிலக்கடலையும் கொடுப்போம். அப்போ நீங்க வந்து அந்த ரெஸ்ட் அப்படி கொடுக்கறதெல்லாம் ரெஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சும்மா டெய்லியும் விடுறதுதான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பறக்கும் போது. அதுக்கப்புறமா 2 நாள் ரெஸ்ட். சரி சரி. இன்னைக்கு 2 நாள் ரெஸ்ட், 2 நாள் கழிச்சு ஒரு சுத்து 7 மணிக்கு அப்புறம் விடுவோம். சரி சரி. சுத்துனா என்னது? அந்த சுத்துன்னு வந்தா நம்ம என்னன்னா 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு விடுவோம். சரி. சுத்து நல்ல இருட்டான புறம் என்னன்னா பயிர் ஏடி இருக்காது, இடைஞ்சல் மத்தபடி எந்த இடைஞ்சலும் இருக்காது. சரி சரி சரி. விடுறோம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பறக்கும். சரி சரி. பறந்து இருத்துரும். மறுபடியும் 2 நாள் ரெஸ்ட்ல என்னன்னா காலையிலயும் இற கொடுப்போம், சாயந்தரம் இற கொடுப்போம். சரி சரி. சாயந்தரம் போது நைட் ஒரு 8-8:30 ஆயிரும். காலைல ஒரு 8 மணிக்கு இற கொடுப்போம். காலத்த ஒரு ஃபுல் டேனுக்குன்னா டேனுக்குன்னு எடுத்த பிறகு 3 மணி டேனுக்குன்னு எடுத்த பிறகு ஒரு 3 பருப்பு, 10 நிலக்கடலை காலையில, அதே மாதிரி 3 பருப்பு 10 நிலக்கடலை சாயந்தரம் கொடுப்போம். சரி சரி. கொடுத்து ப்ராவ விட ஆரம்பிப்போம். 2 நாள் ரெஸ்ட்ல இந்த ஏரை தான் சரி சரி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். 2 நாள் கழிச்சு மறுபடியும் டேனு 3 மணிக்கு ஒரு நாள் விட்டுறோம். 2 மணிக்கு கீழே கொண்டு போயிருக்கோம். தம்பி, அதை வந்து நீங்க பந்தயத்துல நம்ம கிளப்ல வந்து நீங்க வந்து 16-38 வச்சிருக்கீங்க. அந்த ப்ரா வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேன்ல ஏதாவது ஓவர் டைம் பறந்துருக்கா, இல்ல வேற ப்ராக்கள் பறந்துருக்கா உங்களுக்கு? ஆனா டேன்ல நல்லா பறந்த ப்ரா வேற ப்ரா தான் பறந்துச்சு. சப்ஜால ஒரு பெட்டை தான் பறந்துச்சு. இப்ப நமக்கு பந்தயத்துக்குள்ள வந்து இந்த ப்ரா டேன்ல எவ்வளவு பறந்துருச்சுன்னா 14 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி டேன்ல பறந்துருந்துச்சு. நம்ம 7 மணி டேனோட நிப்பாட்டிடுவோம். அதுக்கு மேல கீழே போக மாட்டோம். 7 மணி டேன்ல எவ்வளவு பறந்துச்சுன்னா 9:05 என்னதோ இருந்துச்சு. அவ்வளவுதான் பறந்துருந்துச்சு. பந்தயத்தை அன்னைக்கு கூட 2 மணிக்கு 38 நிமிஷம் கூட பறந்துருக்கு. நீங்க இதுல வந்து நம்ம கிளப்ல மட்டும்தான் இந்த டைமா, இல்ல வேற கிளப்ல எல்லாம் ஏதாவது டைம் வச்சிருக்கீங்களா? இந்த வருஷம் பந்தயம் மாட்டு உங்க பந்தயம் விட்டுருந்தோம். அப்ப 16:38. 2வது பந்தயம் முத்துகிருஷ்ணன் பந்தயம், அவங்க பந்தயமும் கிருஷ்ணகர் பந்தயமும் 17:40 பறந்து. சரி சரி சரி. இதுல வேற ஏதாவது நீங்க இதை விட கூடுதல் டைம் வச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லண்ணா, இந்த 2022ல இருந்து வச்சல இல்ல வருஷம் ஒரு 13:40 பறந்துச்சு. சரி. அடுத்த ஒரு அந்த வருஷம் 2 டைம் தான், ஒரு 13:40 ஒரு 13:33. சரி ஓகே. 2வது வருஷம் 16 ஒரு 16:31. சரி சரி. இந்த வருஷம் ஒரு 16:38 17:40. எல்லாம் கடவுள் தர்றதுதான். சரி சரி. மேல தந்தா வாங்கிக்கலாம். சரி சரி தம்பி, இந்த ப்ரா பறக்கிறது வந்து இந்த கால அவஸ்தை அதெல்லாம் அந்த ஒத்து போனோம் அப்படின்னு தான் பறக்கணும் உங்களோட தாட்டா, இல்லைன்னா அந்த டேன்லயே அப்படியே வந்துரும் சொல்றீங்களா, இல்லைன்னா ஏதாவது வெயில் அந்த இல்ல இதுவரைக்கும் நமக்கு அப்படி எந்த பாதிப்பும் மாட்டு பெருசா இல்ல. சரி. இருக்கலாம். நமக்கு கிளைமேட் ரொம்ப சாதகமா தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப அவஸ்தையாட்டு இல்ல. வெயில்னாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்படல. சரி சரி. பறந்த டைம் பறந்துருது. சரி சரி சரி. நம்ம பந்தயத்துல உங்களுக்கு ஏதாவது நிறைகுறைகள் இருந்ததுன்னா அதை சொல்லுங்க தம்பி. நம்ம அடுத்த இதுல வந்து நம்ம அதை திருத்தி விடுவோம். பந்தயங்கள்னு பார்க்கும்போது உங்களோட பந்தயத்துல அப்படி குறைகளாட்டு எனக்கு எதுவும் தோணல.
என்னன்னா பந்தயத்தை பொறுத்த அளவுல பொதுவான ஒரு டாக் என்ன இருக்குன்னா, பந்தயத்துல வந்து கூட்டுக்காரர் மட்டும் தான் தப்பு பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. சரி. ஆனா பொதுவா இப்ப நிறைய கிளப் இருக்குது. கிளப் இருக்கனால அதுல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா ரெஃப்ரீஸ். அனுபவம் இல்லாத ரெஃப்ரீஸ் நம்ம விடும்போது அதனால ஒரு கூட்டுக்காரருக்கும் நடத்தவங்களுக்கும் ஒரு சின்ன இது வருது. ரெஃப்ரி அதுல இருந்து அப்படியே ஒதுங்கிடுவாரு, அந்த ஒரு கூடோடி போயிடுவாரு. ஆனா அந்த பகங்கிறது வந்து எப்படி வரும்னா நடத்துறவருக்கும் கூட்டுக்காரருக்கும் மட்டும் அது மாறிடும். அதனால உங்க பந்தயத்துல பொறுத்த அளவுல எல்லாமே நல்ல ரெஃப்ரி வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் மட்டும் சொல்றது நல்ல ரெஃப்ரி. மற்றபடி உங்க பந்தயத்துல நைட்டு நீங்க வர்றது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நம்மளும் அதுல ஒரு பந்தயத்துல இருக்கிறோம். நம்ம போடுறோமான்னு கேட்டா இல்ல. ஆனா 10 மணிக்கு மேல நீங்க படுறது வந்து அது ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு. கூட்டுக்காரருக்கும் ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு, ரெஃப்ரிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான். இதான் நமக்கு சப்போர்ட் பிறந்து நம்ம பந்தயத்துல தொணப்புற வாட்டு பறந்துருந்துச்சு. இது எவ்வளவு நேரம் பறந்துச்சு? 13 மணி நேரமும் 18 நிமிஷம் பறந்துருந்துச்சு. அன்னைக்கு நம்ம பந்தயத்துல தொணப்புறம். இது பேரண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? பேரண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் க்ளோஸ்அப்ல இதுதான் டைம் வச்ச பெட்ட, காசில்தாரா பெட்ட. இதுதான் 16:38 பறந்துச்சு. பெட்டியா தம்பி? இது பெட்ட. சரி. ஆனா 7 மணி டேன்ல 11:45 ப்ராப்பர்ட்டி இருந்தேன். சரி. கிட்டத்தட்ட 17 மணிக்கு இருக்க மேல டேன்ல பறந்துச்சு. சரி. இது அதோட ஜோடி பட்டா. இது ஃபீமேலு. இது 11 மணிக்கு இருந்தேன். சரி. 7 மணி டேன்ல. நமக்கு டேன்ல வந்து எல்லா ப்ராவுமே இப்ப 5 ப்ரா டேனுக்கு எடுக்கிறேன்னா 5 ப்ராவுமே ஒரே நாள் விட்டுருவேன். இது அதோட தாயா தம்பி? சப்ஜானும் சப்ஜா பெட்டையோட பேரண்ட்ஸ்ல தாய். இது அதோட பேரண்ட்ஸ்ல I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no